பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான திஷ்டி வந்து நம்ம மேல படும். அதாவது ஒவ்வொரு ராசிகளுக்கும் சில இடங்கள் சில ராசிக்காரங்க போகும்போது, அங்க உள்ள நெகட்டிவ வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்குலாம் நம்மளுக்கு போம்போது நெகட்டிவ் நம்மள நோக்கி வருது. அதாவது கண் திஷ்டி, பிளாக் மேஜிக் இதெல்லாம் உங்கள ஈஸியா அட்டாக் பண்றது எந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அதுலேருந்து நீங்க எப்படி ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கந்திஷ்டி அந்த வந்து ஒவ்வொரு ராசினர்களுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு ராசிகளுடைய உடல் அமைப்புகள், தோற்றங்கள் அது மாறுபடுவது போல், ஒரு ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது, உங்களுடைய தோற்றத்துக்கு தக்கன, உங்களுடைய உடம்பிலோட வைப் அந்த ஒரு ஒளிவட்டத்துக்கு தக்கன அந்த நெகட்டிவ் வந்து உங்க உடம்புல வந்து பாஸ் ஆகும். அப்போ அந்த நெகட்டிவ பாஸ் ஆகாம இருக்கணும்னா, நம்ம எந்த மாரி இடத்துக்கு போவது உங்களுக்கு நெகட்டிவா குடுக்குது? அதுலருந்து வெளிய வருவது எப்படி? அப்படிங்கிறத நம்ம இந்த தடவ பார்க்கலாம். அப்ப மேச ராசிக்காரர்கள் என்னன்னா, அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு இடத்துல, கரடுமுரடான ஒரு இடத்த இடத்தில் இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து மேச ராசிக்காரர்கள் அந்த இடத்துல இருந்தாலும், அந்த இடத்த சுத்தி அவங்க வீட்டுகள சுத்தி வந்து நீர் சார்ந்த இடங்கள், நீர் நிலைகள் இருக்கிற மாரி இருக்கும். ஓகே. இது நீர்நிலைகள் இருந்து ஒரு இடத்துல அந்த நீர்நிலைகள் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாரி அவங்களுக்கு தோணும். அவங்க உடல் ஹீட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாரி திஷ்டிகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, இறந்தவங்க வீட்டுக்கு திஷ்டி கேட்க போயிட்டு வரும்போதெல்லாம், அவங்களுக்கு வந்து மனதளவில் ரொம்ப டிப்ரஸ்ட் ஆவாங்க. மனது வந்து ஒரு அலைபாயுற தன்மையாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய தன்மையும் இருக்கும். இந்த மாரி இருக்கிறவங்க, அந்த மாரி இடத்துக்கு போயிட்டு வந்த உடனே குளியல் பண்ணணும். குளிச்சிறது ரொம்ப நல்லது. தன்னை சுத்தி ஒரு ஆரா உருவாக்கிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கணும். அந்த குளிக்கிற முதல்ல நீங்க அந்த மேசராசிக்காரர்கள் வெளிய அந்த திஷ்டி கேட்க போனாலோ, இல்லாட்டா ஒரு பெண் ஏஜ் அட்டெண்ட் பண்ணி இருந்தாலோ, இல்லாட்டா யாருக்காச்சும் உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாலோ, இந்த மாரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் வைப் வந்து உங்க உடம்ப சுத்தி உங்கள ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். உடல் வலி, உபாதைகள் அதெல்லாம் அதிகமாகும். இதுலருந்து வெளிய வரணும்னா, முதல்ல வீட்ட வந்து நல்லா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோனே முதல்ல குளிக்கணும். குளிச்சுட்டு வீட்ட நல்லா மஞ்ச தண்ணி போட்டு நல்லா சுத்தம் பண்ணணும். மஞ்ச தண்ணி இல்லாட்டா கூட, ஆ அதாவது கோயிலோட கும்பாபிஷேக தண்ணியோ, இல்லாட்டா நதி அதாவது நம்ம புனித நீர் அப்படிம்போம் இல்லையா? புண்ணிய நீர் அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு கடல் ராமேஸ்வரம், காசி அங்கிருந்து கிடைக்கக்கூடிய நீர் தீர்த்தங்களை எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா தெளிக்கிறது. நீங்க குளிக்கிற தண்ணீல அந்த நீர கொஞ்சம் கலந்து குளிக்கிறது. இதெல்லாம் மேசராசிக்காரர்கள் செஞ்சீங்கன்னா, அந்த போற இடத்துல உள்ள திஷ்டி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கிரும் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த மாரி உள்ளவங்க வந்து எந்த தெய்வம் அதாவது நெறைய திஷ்டி, நெறைய பிளாக் மேஜிக் உடைய எஃபெக்ட் உங்கள வந்து ரொம்ப அதிகமா தாக்குதுன்னா மேச ராசிக்காரர்களுக்கு, அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, காலபைரவர் கோயில்ல போய் விளக்கேற்றுதல் சனிக்கிழமை விளக்கேற்றுதல் மிக சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து நாய்ங்களுக்கு உணவு குடுக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது குடுக்கும்போது உங்களுடைய மனம் வந்து ரொம்ப அழுத்தத்தில் இருப்பது குறையும். அதே மாரி நீங்க குடிக்கிற தண்ணீயில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து அந்த தண்ணிய குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த நெகட்டிவ் இது ஃபுல்லா உங்கள வந்து விட்டு வெளிய போகுற மாரி இருக்கும். தொடர்ந்து ஒரு 3 வாரம் வந்து நீங்க குளிக்கிற தண்ணீல மஞ்சள் கலந்து குளிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாரி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் மத்தவங்க உங்க பார்வையில் பேசக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே உங்கள விட்டு விலகிரும். அதே சமயம் இந்த திஷ்டி வீடு அந்த மாரி நெகட்டிவான ஒரு இடத்துக்கு, செய்வினை கோளாறுகள் உள்ள இடத்துக்கு, சுடுகாடு இந்த மாரி இடத்துக்கு போயிட்டு வரும்போது, 3 நாள் தொடர்ந்து வீட்டில் வந்து விளக்கேற்றுதல் கண்டிப்பாக பண்ணணும். அந்த பண்ணும்போது 3 நாள் தொடர்ந்து விளக்கேற்றும்போது, ஒரு மஞ்ச பிள்ளையார் பிடிச்சு வச்சு விளக்கேற்றீங்கன்னா, அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த நெகட்டிவ் ஃபுல்லா போயிரும். அப்புறம் அந்த மஞ்ச பிள்ளையார நீங்க தண்ணீல கரைச்சு செடிகளுக்கு ஊத்திரலாம். இந்த மாரி மேச ராசிக்காரர்கள் வந்து இந்த மாரி ஒரு திஷ்டி உருவாகக்கூடிய நெகட்டிவா எடுத்துக்கலாம். அதே மாரி இவங்க வந்து மனதளவில் ரொம்ப வீக்கானவங்களா இருப்பாங்க. எந்த இடத்துல அவங்க மனதளவில் ரொம்ப வீக்கா இருப்பாங்கன்னா, அ அதாவது ஒரு தாயிட்ட போவாங்க. தாய்கிட்ட வந்து அன்பு, பாசம் எல்லாமே நெறைய இருக்கும். ஆனா இவங்க வந்து நெறைய தாய அவமதிக்கும்போது, தாய தப்பா பேசும்போது, இந்த மாரி பண்ணும்போது இவங்களுக்கு உடல் ஆரோக்கிய கேடுகள் அதிகமாக வரும் அப்படிங்கிறது இருக்கு.
அதனால இவங்க வந்து அந்த மாதிரி தாயிடம் வந்து கொஞ்சம் அன்பு அனுசரணையோட இருக்கணும். தந்தை காலில் ஆசீர்வாதம் வாங்குதலும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ண மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மேற்கு திசையில், அதாவது மேசராசிக்காரர்கள் மேற்கு திசையில் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் வளமையை வந்து அங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கும். பரிகாரங்கள் மேக்சிமம் மேற்கு திசையில் தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஆனா மேற்கு திசையில் உள்ள கோயில்களுக்கு இவங்க போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க வீட்ல இருந்து மேற்கு திசைக்கு எந்த கோயில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர 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 உங்களுக்கு ஈஸியா ஒரு ரெக்கவர் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். அது போக மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் அந்த திருஷ்டி வீடு அந்த வீட்டுக்கு போகும்போது, இல்லாட்டி நெகட்டிவான ஒரு இடத்துக்கு போகும்போது, இல்லாட்டி எதிரிகளை சந்திக்க போகும்போது பயன்படுத்தக்கூடாத கலர் வந்து கிரீன் கலரை பயன்படுத்தக்கூடாது. ஒயிட் கலரை பயன்படுத்திடாதீங்க. இந்த 2 கலர் பயன்படுத்தாமல் நீங்க வந்து போனீங்கன்னா மற்ற கலர் பயன்படுத்தலாம். இந்த கிரீனும் ஒயிட்டும் பயன்படுத்தாமல் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நிறைய அவமானங்கள், பிளாக் மேஜிக்ஸ் இதெல்லாம் உங்களை வந்து அஃபெக்ட் ஆகாது. உங்க மேல கந்திஷ்டி ப்ராப்ளமும் குறையும். இந்த கந்திஷ்டி ப்ராப்ளம் வந்து உங்களை வந்து ஒரு அடித்து போட்டது போல இருக்கும். எந்த வேலையும் செய்ய விடாம முடக்கத்தில் இருக்க வைக்கும். அதனால இதுல வந்து கொஞ்சம் கவனமாக இவங்க கையாண்டீங்கன்னா மிக சிறந்த ஒரு ரெக்கவர் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். மேசராசிக்காரர்கள் வந்து இந்த இவ்வளவும் செஞ்ச பிறகு நம்ம வீட்டுல வந்து குளிக்கிறது அது ஓகே. சுத்தி போடுதல் அப்படின்னா இவங்க வந்து மேக்சிமம் சுத்தி போடுறேன் எலுமிச்சம்பழத்தை வைத்து சுத்தி போடுவது மிக சிறப்பாக இருக்கும். எலுமிச்சம்பழம் வைத்து சுத்தி போட்டு அதை வந்து முச்சந்தில போட்டு காலால் நச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா பியூரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக தெரியுது, அதீத நெகட்டிவாக இருக்குது, என்னால இதுல இருந்து மீளவே முடியலன்னா நிறைய உப்பு வாங்குங்க. நிறைய கல்லுப்பு ஒரு 5 கிலோ உப்பு வாங்குங்க. அதெல்லாம் ஒரு தட்டுல கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதுல வந்து மஞ்சள், மிளகு போட்டு விரவி வச்சுட்டு நேரா கடலுக்கு போங்க. கடல்ல போய் நல்லா அந்த உப்புல வந்து உங்களை எவ்வளவு சுத்தி சுத்தி எடுத்து எடுத்து அந்த கடல்ல ஃபுல்லா அந்த உப்பை கரைச்சி விட்டுருங்க. விட்டாலும் உங்களுக்கு அது வந்து நெகட்டிவ். நிறைய உப்பு எடுக்கணும். 1 கிலோல எல்லாம் 5 கிலோ உப்பு எடுத்து உங்க கை வலிக்க நீங்க சுத்திக்கிட்டே இருக்க இருக்க, இல்லாட்டா அந்த கடல்ல போயிட்டு அந்த உப்பை வச்சு அந்த தாம்பூலத்தை வச்சுட்டு அந்த தாம்பூலத்தை நீங்க வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும். சுத்திக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் அந்த தாம்பூலத்துல உப்பை ஃபுல்லா அந்த கடல்ல போட்டுட்டு வந்துட்டுனா கூட உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபுல்லா உங்களை விட்டு வெளியே வந்துடும். இந்த மாதிரி நீங்க பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வீட்டுல வந்து அந்த திருஷ்டி அதிகமாக இருக்கிற அந்த மேசராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வச்சு வழிபட வேண்டிய தெய்வம் வந்து போட்டோ வழிபடுற போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் போட்டோவை எடுத்து வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும். அம்மன் அதாவது சமயபுரத்தாளாக இருக்கலாம். அந்த அம்மனை எடுத்து வழிபாடு அது போட்டோவா எடுத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த திருஷ்டியுடைய நெகட்டிவ் ஃபுல்லா அந்த போட்டோ அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள நீக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும். அதனால இந்த மாதிரி உங்களுக்குள்ள பரிகாரங்கள் வந்து நீங்க பண்ணும்போது வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், இந்த திருஷ்டினால நிறைய முடக்கம், நிறைய சுணக்கங்கள், மன உளைச்சல்கள் எல்லாம் நீங்கி ரொம்ப வலிமையான சக்தி வாய்ந்த ஒரு புதிய ஒரு இதை வந்து நீங்க அமைக்கிறதுக்கு உருவாகிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் நான் நிறைய மாற்றத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் உணர்வீங்க. ஆனா இது செய்து பாருங்க, மிக அற்புத மாற்றங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.